நான் டே 1லேருந்து டே 7 வரைக்கும் பார்ட் டைமாக போட்டு ரோட்டி எவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். நம்ம 1 வீக் பார்ட் டைம் போட்டர் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபியூல் காஸ்ட்டு, கமிஷன் எல்லாம் போக எவ்வளோ ப்ரோ ப்ராஃபிட் நிற்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. நம்ம 1 வீக் சேலஞ்ச் வீடியோ இன்னும் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க 7 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டே 1ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கமிஷனில் பிடிச்சது போக 870 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டே 2ல் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 850 ருபீஸ் சம்பாரிச்சிருக்கோம். டே 3ல் வந்துட்டு 2 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 1315 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டே 4ல் 2 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 936 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டே 5ல் 4 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 2054 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டே 6ல் வந்து 3 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 1500 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டே 7ல் வந்துட்டு 4 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 1700 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9225 ரூபா நம்ம ஏர்ன் பண்ண காசுங்க. அதில் செலவு பார்த்தீங்கன்னா கேஸுக்கு ஒரு 1700 அடிச்சிருக்கோம். ஸ்நாக்ஸுக்கும் ஃபுட்டுக்கும் சேர்த்து ஒரு 300 வச்சுக்கலாங்க. ஏன்னா பார்ட் டைமாக தான் ஓட்டணும், பெருசாக செலவு இல்லை. டோட்டலாக செலவு கணக்கு 2000 ரூபா போட்டால் ப்ராஃபிட் வந்து 7225 ரூபாங்க. நம்ம பார்ட் டைமாக போட்ட ரோட்டி 1 வீக்கில் 7225 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். ஃபுல் டைம் இல்லைங்க, பார்ட் டைம் ஓட்டி மட்டும். நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு ஓட்டுறதுக்காகலாம் வண்டியில் எடுக்காதீங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் தான் கஷ்டப்படணும். நிறைய பேர் எனக்கு நான் நேர்லையும் சொல்லியிருக்காங்க, மெசேஜும் வந்திருக்கு, கமெண்ட்ஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி நான் போட்டை நம்பி வண்டி எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு என் வீடியோலாம் பார்த்துட்டு இது நீங்கள் ப்ரொமோஷன் மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. போட்டர் ஓட்டுறதுக்காக வண்டி எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி வண்டி வச்சிருந்தீங்கன்னா போட்டரை அட்டாச் பண்ணி ஓட்டுங்க. இல்லைனா போட்டரை நம்பி நீங்கள் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. அடுத்து என்னென்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.